நம்முடைய ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் வட்டத்திற்குட்பட்ட வெங்குப்பட்டு கிராமத்தை சார்ந்த ஆர்ஜி சங்கர் பிரியனாகினார் இன்றைக்கு பாலிமர் நியூஸ் உட்பட பல்வேறு ஊடகங்களை கடந்து நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் 4ஆம் ஆண்டை கடந்து பணிபுரிந்து வருகிறேன். அண்மை காலமாக நம்முடைய சமூகத்தில், குறிப்பாக உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில், தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் பயங்கர சம்பவங்கள், சமூகத்திற்கு எதிரான சம்பவங்கள், குறிப்பாக இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகிற சம்பவங்கள், இவையெல்லாம் எங்கோ ஒரு மூலையில் நடப்பதை தான் நாம் பார்த்திருக்கிறோம். நான் ஊடகத்தில் தினம் செய்தி வாசித்திருக்கிறேன். ஆனால் அண்மை காலமாக நம்முடைய மாவட்டத்தில், இன்னும் சொல்ல போனால் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நம்முடைய வட்டத்திற்குட்பட்ட புலிவலம் கிராமத்தில் ஒரு போதைக்குட்பட்ட ஒரு இளைஞன் வேறு சில காரணங்களால் ஒரு பள்ளி மாணவியை கொலை செய்திருக்கிற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம். இப்படியான சம்பவங்கள் நம்முடைய பகுதியிலும் தலை தூக்கி ஆட ஆரம்பித்திருக்கிறது. இதை எல்லாவற்றையும் பார்க்கும்போது நிச்சயமாக நம்முடைய இளைஞர் சமூகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்கிற வருத்தம் எனக்குள் தோன்றியது. ஆனால் அப்படியே இது கூப்பிட்டு இளைஞர்களிடத்தில் பேசினோம் என்று சொன்னால் அவர்கள் அதை யாரும் ஏற்பதற்கு தயாராக இல்லை. அவர்களுடைய கல்விக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் சொல்வோம் என்று சொன்னாலும் கூட அதை ஏற்க தயாராக இல்லை. எனவே அவர்களுக்கு பிடித்தமான விடயங்கள் என்ன? விளையாட்டு. அந்த விளையாட்டு வழியாக சொல்லி பார்க்கும் 1000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய இந்த கிரிக்கெட் தொடர் ஒரு இருவராவது சிந்திக்க மாட்டார்களா? பாதை மாறி பயணித்துக் கொண்டிருக்கிற இளைஞர்கள் நல் பாதையை தேர்வு செய்ய மாட்டார்களா? அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த கிரிக்கெட் தொடரை ஒருங்கிணைத்தோம். இதில் நான் மட்டுமே செயல்படுத்த முடியாது. நான் பணி செய்கிறேன் ஊடகத்தில், அவ்வளவுதான். நிதி உட்பட, உங்களுக்கு வழிகாட்டுதல் உட்பட, அதற்கான தகுந்த ஆளுமைகள், மக்கள் பிரதிநிதிகள் இருந்தால் மட்டும்தான் அது சரியாக இருக்கும் என்று நம்முடைய ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் வட்டத்திற்குட்பட்ட முக்கிய பிரதிநிதிகளை அழைத்திருக்கிறோம். நம்முடைய மாவட்டத்தை தாண்டி இந்த முறை முதல் முறையாக நம் மாவட்டத்தை ஒட்டிய 6 மாவட்டங்களை இதில் இணைத்திருக்கிறோம். மக்கள் பிரதிநிதிகளை மட்டுமல்ல, அந்த 6 மாவட்டங்களிலிருந்து அணிகள், பல்வேறு அணிகள் பங்கு பெற்றுள்ளன. மொத்தமாக 32 அணிகளில் திருவண்ணாமலை தொடங்கி வேலூரிலிருந்து ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இந்த பக்கம் திருவள்ளூர், இந்த 6 மாவட்டங்களிலிருந்து 32 அணிகள், மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள். அதனுடைய முதல் நாள் தொடக்கம் இன்று. நம்முடைய நிகழ்விற்கு பெங்களூரு செல்லவிருக்கும் நிலையிலும் இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் அளிக்க வேண்டும், அவர்களிடத்தில் பேச வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக நம்முடைய விழாவை, இந்த கிரிக்கெட் தொடரை தொடங்கி வைத்து சிறப்பிக்க வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய திமுகவினுடைய ராணிப்பேட்டை மாவட்ட வழக்கறிஞரணி தலைவர் திரு உதயம் சார் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக சிஎம் அண்ணாமலை நமக்கு தெரியும், ஆர்கேபேட்டை ஒட்டிய பகுதியில் நிறைய கல்லூரிகள், பாலிடெக்னிக் உட்பட, மகளிர் கல்லூரி உட்பட எண்ணற்ற கல்வி நிறுவனங்கள், மக்களுக்கு கல்வியை போதிக்கின்ற ஆகச்சிறந்த ஒரு கல்வி சேவை, அதை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய பெரும் மதிப்பிற்குரிய திமுகவினுடைய ஆளுமை, நம் பகுதியின் முன்னாள் சட்டமன்ற வேட்பாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் அசோகன் அண்ணன் அவர்களுடைய மகன் தமிழரசன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரையும் அன்போடு வரவேற்கிறோம். அது மட்டுமில்லாமல் ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவனும் தேக்கு விப்பான் என்று சொல்வார்கள். நான் மாணவன், என்னை வளர்த்தெடுத்த, எனக்கு கல்வி போதித்த, நான் 7ஆம் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது எனக்கு கல்வி போதித்த ஆசிரியர் மதிப்பிற்குரிய பாஸ்கரன் தலைமை ஆசிரியர் அவர்கள் என்னை ஊக்குவித்து, என்னுடைய இந்த நோக்கம் போதையில்லா இளைஞர் சமூகம், ட்ரக் ஃப்ரீ யூத் சொசைட்டி, இந்த நோக்கத்தை வெற்றியடை செய்ய வேண்டும், மாணவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதை பள்ளியில் மட்டும் நிகழ்த்தக்கூடிய ஆசிரியர்களை பார்க்கின்ற இந்த சமூகத்தில் எங்கெங்கெல்லாம் அதற்கான களம் கிடைக்குமோ அந்த இடத்திலெல்லாம் சென்று நாம் போதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் எதையாவது இந்த சமூகத்திற்கு எண்ணுகிற என்னுடைய ஆசிரியர் எனக்கு பெரும் பக்கபலமாக இருந்து இந்த விழாவை ஒருங்கிணைக்க
அத்தனை பாடுபட்டு இன்றைக்கு சிறப்பு விருந்தினர்களையும் அழைத்து கொண்டு வந்து ஷார்ப்பாக 8 மணிக்கெல்லாம் வந்து விட்டார். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உங்களைப் போலவே 8 மணிக்கெல்லாம் வந்து விட்டார். அதுதான் நேரம், ஒரு ஆசிரியருடைய கடமை. அப்படி பாஸ்கரன் சார் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். அதே போல நம்மளுடைய வெங்குப்பட்டு ஊராட்சியினுடைய ஆகச்சிறந்த ஒரு மக்கள் பிரதிநிதி, போராளி, நல்லது என்று சொன்னால் துணிந்து நிற்பவர், அடித்தட்டு மக்களுக்கும் யாரெல்லாம் உரிமைகள் வேண்டும் என்று இருக்கிறார்களோ, புறக்கணிக்கப்படுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் கிராம சபை முதற்கொண்டு சட்டமன்றம் முதற்கொண்டு கேள்விகளை கேட்டு மனுக்களை தொடுத்து அவர்களுக்கான தீர்வுகளை காணக்கூடிய அண்ணன் குமார் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். அதே போல பக்கபலமாக 4 பேர் இருந்தால்தான் அத்தனையும் சாத்தியப்படும் என்ற வகையில் ஏற்கனவே சொன்னபடி சிஎம் அண்ணாமலை குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதனுடைய சிறப்பு விருந்தினர் நம்மளுடைய தமிழரசன் அவர்களுக்கு மிக உறுதுணையாக ஒரு தோழனாகவும் ஒரு உதவியாளராகவும் இருக்கக்கூடிய முகேஷ் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். கூடவே நான் கேட்டேன் என்று சொன்னால் எனக்காக செய்ய என்னுடைய ஆசிரியர் தயார், ஆனால் ஆசிரியரின் குடும்பமே தயார் என்பதை எனக்கு புல்லரிக்கின்ற வகையில் நான் அதை பெருமை அடைகிறேன். ஒவ்வொரு முறையும் ஆசிரியருடைய வீட்டிற்கு செல்லும்போது ஆசிரியர் ஐயாவுடைய மனைவி, அவங்களும் ஆசிரியை தான், அவர் என்னிடத்தில் பேசும்போதும் உபசரிக்கும் போதும் ஆலோசனை வழங்கியதும் எனக்கு மெய் சிலிர்க்க வைத்தது. அவர்கள் வீட்டில் இருந்தாலும் கூட அவர்களை நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய மகன் வந்திருக்கிறார், அவரையும் நான் அன்போடு வருகிறேன். இதை தாண்டி இன்றைய முதல் ஆட்டத்தில் பங்கு பெற 2 அணிகள் தொலைதூரத்தில் இருந்து, அதாவது நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேப்பேட்டை வட்டத்திற்குட்பட்ட அம்மையார் குப்பம் பெருநகரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஏவிஎம் தி ஹண்டர்ஸ், அந்த அணியை அன்போடு வரவேற்கிறோம். ஏவிகே ஹண்டர்ஸ், அம்மைவாரி குப்பம் ஏவிகே ஹண்டர்ஸ் அன்போடு வரவேற்கிறோம். அதே போல நம்முடைய சோளிங்கர் வட்டத்திற்குட்பட்ட மெத்தைவாடி கிராமத்தினுடைய அணி மெத்தைவாடி எல்சிஎம், மெத்தைவாடி கிரிக்கெட் ஃபியூச்சர் அணியை அன்போடு வரவேற்கிறோம். தற்போது நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் நம்முடைய இந்த நோக்கத்தை பற்றி பேச சில வார்த்தைகளை அன்போடு அனைவருக்கும் காலை வணக்கம். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை வந்து கூட பார்க்காம காலையில் எல்லாம் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் போது போன இன்ட்ரெஸ்ட்டில் வரது ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி நம்ம கிரிக்கெட்டுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே வந்து சின்ன வயசுல விளையாடுற கிரிக்கெட்டாக இருக்கும். ஃபுட்பால், வாலிபால்லாம் வந்து வயசாகிட்டா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஓட முடியாது, ஓடிட முடியாது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. கிரிக்கெட்ன்ற ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து பெரிய வரைக்கும் எல்லாரும் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாக இருக்குது. ஸோ அந்த விதத்தில் நீங்கள்லாம் இங்கே வந்து இதில் பங்கேற்று நீங்கள்லாம் இன்னும் மேலும் மேலும் ஒரு நல்ல விதத்தில் சார் சொன்ன மாதிரி வந்து கெட்ட வழியில் போகாமல் ஃப்ரீயாக இருக்கும்போது கிரிக்கெட் ப்ராப்பராக நீங்கள் மேலும் வரணும் சொல்லி உங்களை வாழ்த்து இறுதியாக அண்ணன் உதயகுமார். அப்படி க்ளோஸ் ஆவா. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பெருமைக்கும் சிறப்புக்கும் உரிய இந்த பங்குப்பட்டு கிராமத்தில் சிறப்பாக களப்பணி ஆற்றி வரும், இன்னும் ஆற்றவிருக்கும் எங்கள் கழகத்தினுடைய கிளை செயலாளர், என் ஆருயிர் சகோதரர் திரு வங்கப்பட்டு குமார் அவர்களே, மாணவர் பள்ளியில் இயக்கத்திற்காக இயந்திரம் போல் இயங்கி வருகிற கலை மை ஆசிரியர், எதற்கும் தலைக்கு மை பூசாவிட்டாலும் எதற்கும் தலைமை வகிக்கக்கூடிய நமது சிறப்புக்குரிய தலைமை ஆசிரியர் என் அருமை சகோதரர் பாஸ்கர் அவர்களே, சாதாரண கிராமத்தில் பிறந்து உலகையே இன்று உலுக்கி வருகிற, ஜனநாயகத்தின் விழிகளாகவும் செவிகளாகவும் மதித்து போற்றி வருகிற, ஊடகத்தில் இன்று செய்தியை வாசித்து வருகிற, சிறப்பான பணியாற்றி வருகிற, சுறுசுறுப்பு எறும்பு போல் சுறுசுறுப்பும் மாடு போல் உழைப்பும் சிங்க நடையும் வீரமும் நிறைந்த அருமை தம்பி சங்கர் அவர்களே,
இனியதொரு நன்னாளில் the essential thing is not win but take part. வெற்றி பெறுவதே எங்கள் இலக்கு அல்ல, எதிலும் பங்கேற்பதுதான் எங்கள் முதல் நோக்கம். அப்படி எண்ணினாலே வெற்றி தானாக நீங்கள் அடைவீர்கள் என்கிற லட்சிய பயணத்தோடு எத்தனை வெற்றி பெறுவது ஒரு அணிதான், முதலில் இரண்டாவது மூன்றாவது, முதலில் 2 அணி வந்துவிட முடியாது. ஆனாலும் அணி வகுத்து அனைவரும் ஒன்றாக அணிவகுத்து அணிகளை அமைத்து ஒரு விளையாட்டுத்துறையின் அணிகலன்களாக அழகு சேர்த்து தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி உங்களை நீங்களே ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி இந்த விளையாட்டு மைதானத்தில் விறுவிறுப்போடும் சுறுசுறுப்போடும் நின்று கொண்டிருக்கிற என் அருமை தம்பிமார்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் அருமை தம்பி சங்கர் இன்று உங்கள் முன்னால் பேசினார். ஆனால் எனது தலைமை ஆசிரியர் பாஸ்கர் அவர்களிடம் நான் தினம் தினம் பேசி வருகிறேன். செவிகளில் தேன் வந்து பாயுது என்று பாரதி பாடினான். ஆனால் இன்று செவிகளில் விடம், இதயத்தில் ஈட்டி, தினம் தினம் செய்தித்தாளில் நம்மையே நாம் வருடிக் கொள்கிற ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு மிருகத்தனமான செயல், மிருகங்கள் கூட இன்று உதவி செய்கிற இந்த தருணத்தில் மனிதர்கள் ஏன் மனிதர்களாக நடந்து கொள்ளவில்லை என்கிற ஒரு ஏக்கமும் ஒரு ஐயமும் ஒரு கேள்வியும் என் நெஞ்சை பதைபதைக்க செய்கிறது. என் இளைஞர்களே, ஒரு நல்ல நட்பு தேரான் தெளிவும் தெளிந்தான் ஐயுறவும் தீரான் இடும்பை தரும் என்றான் வள்ளுவன். ஒருவனை பற்றி தெரிந்து பழகுங்கள். உங்களுடைய நகுதல் பொருட்கன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று நட்பை குறித்து வள்ளுவன் சொன்னான். ஆனா மச்சான், அந்த கூட போகாதீங்க, நீங்க தான் தூக்குல போய் மாட்டுவீங்க, உங்களுக்கு தான் தூக்கு தண்டனை வரும். ஒரு தவறு செய்பவனை விட அவனுக்கு நீங்கள் உறுதுணையாக செல்லாதீர்கள், அவனை திருத்தி நல்வழிப்படுத்துங்கள். இதுதான் உண்மையான நட்பு, இதுதான் தெளிந்து நீங்கள் நட்பு கொள்ள வேண்டிய நட்பு. அப்படி இருந்து நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் உணர்வால் உள்ளத்தால் நீங்கள் எதையும் உணர்ந்து செயல்படுவீர்களே. ஆனால் இது வாழ்க்கையே ஒரு பந்தாட்டம், கிரிக்கெட் போல் தான். போடுவாங்க, பால் போடுவாங்க, பேட் பண்ணுறீங்க, அவுட் ஆகலாம், ஜெயிக்கலாம், டக் அவுட் ஆகலாம். இதே மாதிரி தான் வாழ்க்கை. வாழலாம், வீழ்ந்துடலாம், மரணத்தை ஏற்படலாம். ஒரு கிரிக்கெட் ஆட்டம் என்பது வாழ்க்கையின் பிறப்பு முதல் இறப்பு வரை சிறப்பாக நமக்கு ஒரு கற்பிக்கின்ற ஒரு விளையாட்டாக தான் நான் கருதுகிறேன். புரியுதுங்களா? நல்லது ஃபீல்டு பண்ணணும். வரும்போது உங்களை நீங்கள் சில தீயவைகள் வரும்பொழுது, உம்மை நெருங்கும் பொழுது அதை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். நல்லதென்றால் அதை ஆட்டம் கண்டு அழகு பார்க்க வேண்டும். ஓடி ஆடி சிறப்பாக எப்படி ஒரு பந்தை நீங்கள் மடக்கி விளையாடுகிறீர்களோ, பந்தை வீசி விளையாடுகிறீர்களோ, அதே போல் தீயதை எடுத்தெறிந்து நல்லதை கையில் எடுத்து விளையாட்டிற்கு மாத்திரமல்ல, உங்களை ஈன்ற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் கருவறையில் சுமந்த உங்கள் பெற்றோர்களை காவல் நிலையத்தில் வைத்து கண்ணீர் சிந்த வைத்து கதற வைத்து அவர்களை அவமானப்படுத்துவதை விட, நான் விவிலியத்தில் படித்திருக்கிறேன், திரு லூயி மேரி மான்ஃபோர்ட் அவர்கள் தாயார் அவர்களுக்கு சொல்வார், சாவான பாவம் செய்வதை விட நீ சாவதே மேல் என்று சொல்வதை விட, ஒரு சாவான பாவத்திற்கு ஆளாவதை விட நம்மை நாம் மடித்துக் கொள்வதே நல்லது என்கிற ஒரு நோக்கத்தோடு உங்கள் உள்ளத்தில் நிறுத்தி சமுதாயத்தை நல்வழிப்படுத்தி ஆறறிவு படித்த மனிதர்களாக நாம் வாழ்ந்து இந்த இளைய சமுதாயம் அனைத்து சமுதாயத்தில் மக்கள் சமுதாயத்திற்கே வழிகாட்டியாக அமைய வேண்டும் என்று சொல்லி இந்த விளையாட்டுத் துறையில் பங்கு கொள்ள வரவிருக்கும் அனைவரையும் வாழ்த்தி, அனைவரும் தங்கள் வாழ்வில் வெற்றி பெற இந்த விளையாட்டு மைதானத்தில் இளைஞர்களே, உங்களுக்கு உடன் பிறந்த சகோதரனாக, குழந்தை ஈன்ற ஒரு தந்தையாக உங்கள் பாதங்களை தொட்டு மன்றாடி மண்டியிட்டு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணனின் பேச்சை நான் நிறைய முறை கேட்டிருக்கிறேன். ஆனால் இன்று அவர் பேசிய பேச்சு ஆகச்சிறந்த ஒரு அற்புதமான ஒரு பேச்சு. இந்த விழிப்புணர்வு சொல்
நிறைவாக சொன்னார், ஒரு தந்தையாக, உடன் பிறந்த சகோதரனாக என்று சொன்னார். அதைவிட எல்லை கடந்து உங்கள் பாதங்களை தொட்டு என்று சொல்கிற போது நமக்கு உடல் சிலிர்க்கிறது. அந்த வார்த்தையை சொல்ல மாட்டார்கள். ஏன் அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், அதை நாம் உணர வேண்டும். நம்ம பிள்ளைங்கிட்ட நம்ம வந்து பிரிஸ்டேஜ் பார்க்க மாட்டோம், நம்ம சகோதரர்கள்கிட்ட பிரிஸ்டேஜ் பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி அண்ணன் அவ்வளோ உயரத்தில் இருந்தும் கூட பிரிஸ்டேஜ் பார்க்காம இளைஞர்களே யோசிங்க, அப்பாவை கொண்டு போய் அம்மாவை கொண்டு போய் அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே இருக்கிறவங்க யாரும் செய்ய போகிறதில்ல. இருந்தாலும் நம்ம அவேர்னஸோட இருக்கணுன்றதுக்காக தான் அண்ணன் சொல்லி முடிச்சிருக்கிறாரு. அண்ணனுக்கு நன்றி. அடுத்தபடியாக ஆசிரியர் சில வார்த்தைக்கு பேச அன்பு கேட்டுக்கிறேன். நீண்ட நேரம் நான் உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஏன்னா வெயில் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குது. அந்த வகையில் வந்து நான் நன்றி மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா நன்றி இங்கே சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. நான் உங்கள் சார்பாகவும் சங்கரன் பிரின் சார்பாகவும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அழகான இந்தியாவுக்கு IPL, நம்ம ஊர் கிராமத்துக்கு SPL என்ற முறையில் எனது மாணவன் நமது சங்கர் பிரின் அவர்களுக்கு உண்மையிலேயே வந்து ஈன்ற பொழுதின் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்ற திருவள்ளுவருடைய அந்த வாக்கு எனக்கு எத்தனையோ மாணவர் என்கிட்ட படிச்சு தான் 30 வருஷம் எனக்கு சர்வீஸ் ஆகுது. எனக்கு கூட 20 ஆண்டுல நான் ஹெட்மாஸ்டராக இருக்கிறேன். ஆனால் எத்தனையோ மாணவர் படிச்சிருப்பாங்க. அதில் இது மாதிரி ஒரு மாணவன் ஒரு பகுதியில் வந்தால் அது எவ்வளோ பெரிய பெருமைன்னா, அந்த தாய்க்கு எப்படி பெருமையோ அந்த மாதிரி பெருமை நான் நினைக்கிறேன். அவர் இந்த நேரத்தில் நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஒரு அருமையான ஏற்பாடு செய்து உண்மையில பயங்கரமான ஸ்திரீகமான உழைப்பு. அந்த உழைப்பு நான் பக்கத்தில் வந்து பார்க்குறேன். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா எங்கள் ஸ்கூல் ஆண்டு விழா நடத்தும் போது நான் பார்ப்பேன். அதை நம்ம வீட்டில் திருவிழா, நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் வச்சு, ஒரு கல்யாணம் அப்படின்னு வச்சுங்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுவோம். அந்த உழைப்பை அவர் கொடுத்துருக்கிறார். அந்த உழைப்பை போய் நீங்கள் நல்ல முறையாக நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும், முன்னேறணும்னு சொல்லிட்டு அவருக்கு முதல்ல நான் பாராட்டுகிறேன், நன்றியை தெரிவிக்கிறேன். எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் நம்ம சிஎம் அண்ணாமலை குறிப்புடைய இன்ஸ்டியூஷனுடைய எப்படி சொன்ன உடனே எந்த வார்த்தை பதில் எனக்கு முன்னாடி வந்துட்டார் பாருங்க. டைம் ஒரு நாள் ஹெட்மாஸ்டர் சொல்லிட்டாருக்காக வந்தாரான்னு தெரியல, எனக்கு முன்னாடி வந்துட்டு சார் ரெடியாக இருக்கிறேன் சார்ன்ட்டாரு. உண்மையிலேயே வந்து அந்த குடும்பத்திற்கு அப்பா அண்ணன், என்னுடைய அண்ணன் அசோகன் அண்ணன் அவர்களுக்கும் நம்ம அவருடைய மகனுக்கும் நம்ம இந்த நேரத்தில் பாராட்டுகளை நன்றிகள் நம்ம கிராமத்தின் சார்ந்து தெரிவித்துக்கிறோம். இன்னைக்கு பெங்களூர் போனோம், 8 மணிக்கெல்லாம் போயின்னு வாத்தியாராரு. இல்லைங்க ஐயா, 8 மணிக்கு நம்ம போய் அங்கே துவைக்கி வச்சுருவோம், இப்போ அதுக்கப்புறம் போங்க, ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்னாரு. டைமே இல்லைங்க, நம்ம தான் போய் துவைக்கி வைக்கணும், ஏன்னா MLA உடல்நிலை சரியில்லை அப்படின்னு அவருடைய ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ப்ரோக்ராம் தள்ளி வச்சுட்டு நமக்காக வந்துக்கிறாரு. நம்ம பார்க்குறோம், ஒரு எளிமையான நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர் பக்கத்தில் இருந்து பார்த்தா தான் அவர் எவ்வளோ உயரத்தில் எப்படி சிகரமாகறான்னு எனக்கு தெரியும். மாவட்ட வேலூர், நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு வழக்கறிஞர் தலைவர்னா எவ்வளோ சாதாரணமாக கிடைக்குமா? ஒரு மாவட்டத்துடைய வழக்கறிஞர் தலைவர். அது மட்டும் கிடையாது, சேவை. யாரு போய் எந்த உதவி கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் அந்த குணம், உயர்ந்த உள்ளம். அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் உதயகுமார் நம்ம இங்கே வரத்துக்கு இசை தெரிவித்து வந்து உங்களை வாழ்த்திருக்கிறார். நானே அவர் எல்லா பேச்சும் கேட்டிருக்கிறேன். ஆனால் இப்போ கேட்கும்போது எனக்கே புதுசாக இப்போ தான் பிறந்து வந்து இப்போ தான் நான் மாணவர் மாதிரி நான் உணர்றேன். அந்த வகையில் அவருடைய இந்த 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 IPL வந்து தொடக்கி வச்ச, இந்த SPL தொடக்கி வச்ச அவருக்கும் இந்த கிராமத்தின் சார்பாகவும் உண்மையிலேயே நான் நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கையில் மறக்க முடியாத அந்த நாளை நான் நினைக்கிறேன். அந்த வகையில் நீங்களும் இதை பயன்படுத்தி கொண்டு சிறந்த ஒளிமயமான எதிர்காலத்தை நீங்கள் அமைக்கணும். இதனுடைய கான்செப்ட் முக்கியமாக போதை இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவது. அதை மனசில் வச்சுக்கிட்டு செய்யுங்க. உங்களை மாதிரி டீம் நிறைய உங்கள் கிராமத்தில் இருக்கும். வருங்காலத்தில் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் வருங்காலத்தில் இதை விட சிறப்பாக நம்ம நடத்துறதுக்கு ஏற்பாடுகள் செய்யலாம். நன்றி, வணக்கம். ஆசிரியர் அவர்களுக்கு மிக்க நன்றி. சார் சொன்ன மாதிரி தான் தொடர்ச்சியாக இதை நம்ம நிகழ்த்த போகிறோம். SPL சங்கர் பிரியன் லீக் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நடத்த போகிறோம். ஒவ்வொரு வருஷமும் ஒரு சமுதாய பார்வையில், சமுதாய ஒரு நோக்கத்தை, ஒரு தீம் ஆஃப் த இயர் அப்படின்ற அடிப்படையில் பண்ணுறோம். இது இப்போ நமக்கு அவசியமான ஒரு விழிப்புணர்வு தேவையாக இருக்குது. அண்ணன் சொன்ன மாதிரி இப்போ கிளம்புறாங்க. இதை தாண்டி இந்த தொடரில் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி 6 மாவட்டங்கள், அதில் குறிப்பாக நம் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து முக்கிய பிரமுகர்கள், இந்த நிகழ்வுகளை கலந்துக்கிட்டாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் மதிப்பிற்குரிய மாண்புமிகு R. காந்தி ஐயா அவர்களும் சரி, நம்முடைய ஷோலிகர் தொகுதி காங்கிரஸ் MLA மதிப்பிற்குரிய ஐயா முடிரத்னம் அவர்களும் சரி, திமுகவை சார்ந்த அத்தனை மக்கள் பிரதிநிதிகள் இன்னைக்கு திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடைபெறுவது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். அதற்கு சென்றிருக்கிறார்கள். அடுத்த வாரத்திலிருந்து அவர்கள் தொடர்ச்சியாக நம்மோடு கலந்துக்க காத்திருக்கிறார்கள். அவர்கள் கையாளத்தான் நமக்கு வெற்றி கோப்பைகளும் பரிசுகளும் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ செலிப்ரேட் பண்ணுவோம். லெட்ஸ் வி செலிப்ரேட் த பிக் டோர்னமெண்ட் ஆஃப் SPL. நம்ம பகுதியில் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். நான் சிட்டியில் இருக்கேன், சென்னையில் இருக்கேன். நான் இங்கேருந்து நான் 2006 படிக்க போனேன். அம்மையார் 2006 படிச்சுட்டு நான் கிளம்பினேன். ஆனால் நம்ம அங்கே எவ்வளோ செலிப்ரேட் பண்ண மீடியா
ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் இருந்து செய்தி செய்தித்தாள் ஊடகங்கள் வரைக்கும் எல்லாருமே கலந்துக்கிட்டு வந்திருக்காங்க. அதில் 1 லட்ச ரூபாய் பரிசு வச்சு பண்ணாங்க. அங்கெல்லாம் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்கும்போது ஏன் பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இதை நம்ம பண்ணக்கூடாது, நம்ம பசங்களுக்கு ஏன் இவ்வளோ பெரிய பிக் டோர்னமெண்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட். நம்ம ஆசிரியர் சொன்னார், இந்தியாவுக்கு ஐபிஎல், நம்ம ஊருக்கு எஸ்பிஎல் அப்படிங்கிற மாதிரி. இதை வந்து இங்கே விட போகிறது கிடையாது. தொடர்ச்சியாக எவ்ரி இயர் இது இருக்கும். ஸோ இதை வேறு லெவலில் கொண்டு போக, வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ண, உங்களை என்டர்டெயின் பண்ண நாங்கள் இருக்கிறோம், அவேர்னஸ் பண்ண நாங்கள் இருக்கிறோம். உங்களுக்கு எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தமாக எதுவாக இருந்தாலும் அத்தனை மக்கள் பிரதிநிதிகள்கிட்டையும் எங்கிட்டையும் கூட நீங்கள் சொல்லலாம். எங்களால் முடிஞ்சால் வாய்ப்புகள் இருந்ததுன்னா லிங்க் போட்டு உங்களுக்கு அதுக்கான வேலைகளை நாங்கள் செய்வோம். அதை பயன்படுத்திக்கவே நம்ம இளைஞர் சமூகத்தை வந்து கட்டமைக்கணும். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களும் சரி, தந்தை பெரியார் அவர்களும் சரி, அயோத்திதாச பண்டிதர் அவர்களும் சரி, அப்துல் கலாம் ஐயா அவர்களும் சரி, அதற்கு முன்பாக சுவாமி விவேகானந்தர் அவர்களும் சரி, இளைஞர்களுடைய ஆட்களை பற்றி அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இளைஞர்கள் தான் இந்த சமுதாயத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட இளைஞர்களாக நம்மளுடைய பாதங்கள் தடமாறி போகிறது வந்து இந்த சமுதாயம் விரும்பாது. சமுதாயம் சீர்திட்டு போய்விடும். இந்தியா தற்பொழுதுதான் உலகளவில் வந்து வளர்ச்சி பெற்ற நாடாக உருவெடுத்து வந்துட்டு இருக்கிற இந்த சமயத்தில் இந்த போதை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ளே உள்ளே வந்துருச்சுன்னா நம்மளுடைய அப்பா அம்மாவே யாருன்றது தெரிய மாட்டேங்குது. அப்படி தடமாறி போகும்போது இந்தியாவுடைய வீழ்ச்சியாக அது மாறும். இந்தியா ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்மளுடைய தமிழ்நாடு இன்னைக்கு வட இந்தியா தென்னிந்தியான்னு பார்க்கும்போது தென்னிந்தியா வந்து வளர்ச்சி அடைந்த ஒரு அமெரிக்க நாடு போன்று இருக்குது. அதில் குறிப்பாக நம்மளுடைய தமிழகம் சமூக நீதி ஆட்சி செய்யக்கூடிய நம்மளுடைய திமுக சார்பாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி திராவிட கட்சியில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டை வேறு லெவலில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம தக்க வச்சுக்கணும்னா இளைஞர்கள் வந்து கல்வியிலையும் வேலைக்கும் பொருளாதாரத்திலையும் மேலே வரணும் அப்படின்றத சொல்லி டாஸ் போடுறதுக்காக அந்த கேப்டன் வாங்க. ஓகே, டாஸ் போடப்பட்டதில் வந்துட்டு மெத்தவாடி டாஸ் கேட்டாங்க. பட்